கவிதையை நேசிக்கும் டேன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் கவியின் குரல் நிகழ்வின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய கவிதை தொடரில் உங்களோடு கவிதை பகிர வந்து இருக்கும் நான் உங்கள் லமீர் முகமது ருஷ்தி, யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி முகல்நிலை மாணவ ஆசிரியர். இறைவன் இந்த உலகத்தை எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறான். ஆனால் அவன் படைத்த படைப்பில் சிறந்ததாக விளங்கும் இந்த மனித குலமே அவனுடைய படைப்புக்கள் அத்தனையையும் சீரழித்து கொள்ளும் விதமாக நடந்து கொள்கின்றது. அதனை எண்ணும் பொழுது அதை எழுத்து வடிவில் கொண்டு வருவதற்காக ஒரு கவிதையாக நான் இங்கே வடித்திருக்கிறேன். முதலாவது கவிதையாக அதை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். கேள்விகளின் வழியே திறவுகோல். நீண்டு நிறைந்த பெரும் நிசப்தத்தின் பின்னே மெல்லிய குரலொன்று காற்றோடு கரைந்து செவி வந்தடைந்தது பிரபஞ்சத்தின் கடைக்கோடியிலிருந்து. நீண்டு நிறைந்த பெரும் நிசப்தத்தின் பின்னே மெல்லிய குரலொன்று காற்றோடு கரைந்து செவி வந்தடைந்தது பிரபஞ்சத்தின் கடைக்கோடியிலிருந்து. கவலையில் தோய்ந்திருந்த அக்குரல் ஆயிரம் ஆயிரம் கேள்விக்கணைகளை சுமந்தே வந்திருந்தது. கவலையில் தோய்ந்திருந்த அக்குரல் ஆயிரம் ஆயிரம் கேள்வி கணைகளை சுமந்தே வந்திருந்தது. மனித குலமே தம்மை தாமே அழித்துக் கொள்வதில் பேரானந்தம் கொள்வதேன்? மனித குலமே தம்மை தாமே அழித்துக் கொள்வதில் பேரானந்தம் கொள்வதேன்? பூங்காக்களை புன்னகைகளால் நிரப்பிட வேண்டிய பிஞ்சு உள்ளங்கள், பூங்காக்களை புன்னகைகளால் நிரப்பிட வேண்டிய பிஞ்சு உள்ளங்கள் மண்ணில் புதையுண்டு போவதேன்? மண்ணில் புதையுண்டு போவதேன்? போட்டியிலும் பொறாமையிலும் இயல்பிழந்து இருமாப்பாய் அலைவதேன்? போட்டியிலும் பொறாமையிலும் இயல்பிழந்து இருமாப்பாய் அலைவதேன்? பெண்மையையே போற்று என நுனிநாக்கில் பேசும் உள்ளங்களில், பெண்மையையே போற்று என நுனிநாக்கில் பேசும் உள்ளங்களில் பெண்ணடிமைத்தனம் எட்டி பார்ப்பதேன்? பெண்ணடிமைத்தனம் எட்டி பார்ப்பதேன்? வாக்குறுதிகளை வாரி வழங்கிய வாக்குச்சீட்டு பெருமக்கள், வாக்குறுதிகளை வாரி வழங்கிய வாக்குச்சீட்டு பெருமக்கள் வறுமையை பரிசளிப்பதேன்? வறுமையை பரிசளிப்பதேன்? ஓடி உழைத்த தந்தையும் ஓய்வின்றி அன்பூற்றிய தாயும், ஓடி உழைத்த தந்தையும் ஓய்வின்றி அன்பூற்றிய தாயும் தனிமையில் தனி இல்லங்களில் வாழ்வதேன்? தனிமையில் தனி இல்லங்களில் வாழ்வதேன்? கல்வியே ஒழுக்கத்தின் திறவுகோல் என்பதை மறைந்து, கல்வியே ஒழுக்கத்தின் திறவுகோல் என்பதை மறைந்து ஒழுக்கம் போதிக்கும் ஆசிரியர்களே குற்றவாளிகள் ஆவதேன்? ஒழுக்கம் போதிக்கும் ஆசிரியர்களே குற்றவாளிகள் ஆவதேன்? தவறு செய்பவர்கள் தலை நிமிர்வதும், தவறு செய்பவர்கள் தலை நிமிர்வதும் தட்டி கேட்பவர்கள் தலைமறைவாகி விடுவதும் ஏன்? தவறு செய்பவர்கள் தலை நிமிர்வதும் தட்டி கேட்பவர்கள் தலைமறைவாகி விடுவதும் ஏன்? இத்தனை கேள்விகளுக்கும் என்ன பதில் சொல்ல போகிறது மானுட குலம்? இத்தனை கேள்விகளுக்கும் என்ன பதில் சொல்ல போகிறது மானுட குலம்? கேள்விகளின் பதிலே அமைதியும் அன்பும் நிறைந்த வாழ்வின் திறவுகோல். கேள்விகளின் பதிலே அமைதியும் அன்பும் நிறைந்த வாழ்விற்கான திறவுகோல். என்னுடைய அடுத்த கவிதையாக எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய, எங்களை இங்கு அன்போடு அரவணைத்து பாதுகாக்கின்ற இந்த கல்லூரிக்காக, இந்த கல்லூரி வாழ்வை பற்றியதாக சில வரிகள் எழுதியிருக்கின்றேன். அதை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். கல்லூரி வாழ்வு. எத்தனை தடைகளை கடந்து வந்திருப்போம், எத்தனை தடைகளை கடந்து வந்திருப்போம், எத்தனை நாட்களை நகர்த்தியிருப்போம் இவ்விடம் வந்தடைய, எத்தனை நாட்களை நகர்த்தியிருப்போம் இவ்விடம் வந்தடைய. கல்வி கற்பதே கசப்பாயிருந்த, கல்வி கற்பதே கசப்பாயிருந்த ஓடியாடும் குழந்தை வயதிலிருந்து, ஓடியாடும் குழந்தை வயதிலிருந்து கல்வியை போதிக்கும் ஆசானாக மாறும் நொடிக்காக, கல்வியை போதிக்கும் ஆசானாக மாறும் நொடிக்காக தவமிருந்து தவழ்கின்றோம் அனுதினமும், தவமிருந்து தவழ்கின்றோம் அனுதினமும். பாடசாலையில் எத்தனையோ பாடங்கள் கற்றுவிட்டோம், பாடசாலையில் எத்தனையோ பாடங்கள் கற்றுவிட்டோம். இங்கு எத்தனையோ புது பாடங்களை கற்றுத்தருகிறது இந்த கல்லூரி வாழ்வு.
இங்கு எத்தனையோ புது பாடங்களை கற்றுத்தருகிறது கல்லூரி வாழ்வு. ஆயினும் அவ்வப்போது கசப்பான கணங்களும் கடந்தே செல்கிறது. செல்கின்றது. கல்வியும் திறனும் மேலோங்க எத்தனை வழிகாட்டல்களை வாரி வழங்குகிறது இந்த கல்லூரி. அன்பான உறவுகளை, அனுபவமான ஆசான்களை வாழ்வின் இறுதி நொடி வரை இணைத்தே வைத்து விடுகிறது. இத்தனை அனுபவங்களை தந்த கல்லூரி தாயே, உன் அன்பிற்கு முன் என் தலை சாய்த்துக் கொள்கின்றேன். இந்த அழகிய சந்தர்ப்பத்தை எமக்கு தந்த டேன் தொலைக்காட்சி குழுவினருக்கும், எங்களை வழிப்படுத்தி எங்களை திறனை என்றும் ஊக்குவிக்கின்ற எங்களுடைய பொறுப்பு விரிவுரையாளர் ஜெயலட்சுமி உதயகுமார் அவர்களுக்கும், எங்களுடைய நலனுக்காகவும் எங்களுடைய திறனை வளர்த்து கொள்வதற்காகவும் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி அனுமதி தந்த கல்லூரியின் பீடாதிபதி உயர் திரு லோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை கவியின் குரல் நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் அனைவருக்கும் இறையருளை வேண்டியவனாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.